இப்போ ஊரே ரணகலமாக இருக்குது, எனக்கு நல்லா புரியுது. ஒரு பக்கம் என்னென்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி ஒரு கும்பல் பேசிகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அவர் பண்ணது தப்புன்னு பேசிகிட்டு இருக்கு. நடுவில் சடனாக இப்போது என்னாச்சுன்னு தெரில, இவ்வளோ நாளாக திட்டிகிட்டு இருந்த அண்ணாமலை, அப்புறம் இபிஎஸ், இப்படி மிகப்பெரிய சான்றோர்கள் எல்லாரும் ஒன்று கூடி விஜய்க்கு கொஞ்சம் அரவணைச்சிட்ருக்காங்க. இதுதான் சிரிப்பாக இருக்குது. எத்தனையோ இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி க்ரௌட் ஸ்டாம்பேட் இதெல்லாம் நடந்திருக்கு. ரீசெண்ட்லி அந்த பெங்களூரில் நடந்த அந்த ஆர்சிபி இன்சிடெண்ட்டாக இருக்கலாம், இப்போ நார்த்தில் நடந்த அந்த ஒரு சாமியார் அந்த இன்சிடெண்ட்டாக இருக்கலாம். இது மாதிரி எக்கச்சக்கமான ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் எப்பயுமே நடந்துகிட்டு இருக்கு. ஈவன் சென்னையில் கூட அந்த ஃப்ளைட் ஷோ அப்படி நடந்துச்சு ரீசெண்டாக, அதில் கூட தள்ளுமுள்ளி ஏற்பட்டு இந்த மாதிரி சில பேர் இறக்க நேரிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மிஸ்மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஃபெயிலியர், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அந்த க்ரௌடுக்கும் இதுக்கும் இல்லை என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது வந்து ஒரு அன்கண்ட்ரோல்டு மாப். சீரியஸாக அந்த செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரோம் நான் சொன்னேன் இல்லையா, இதோட கிரேஸ் வந்து என்னன்னா, நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தாலே தெரியும். அப்படியே அலறி அடிச்சுட்டு வராங்க. விஜய் இங்கே வராரு, விஜய் அங்கே நிற்கிறாரு, விஜய் மைக்கை தூக்குறாரு, அப்படிலாம் ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி இவங்க கொடுக்க இவங்களுக்கு வந்து அந்த ஒரு அட்ரினலின் பம்ப் ஆகி அப்படியே ஓடிட்டே இருக்காங்க. அதாவது அந்த நிறைய வீடியோஸை சொல்கிற மாதிரி தான், கீழே அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க மூச்சு விடுறதுக்கு, கீழே அவ்வளோ பேர் மயக்க போட்டு விழுந்துட்டு இருக்காங்க, அப்பயும் ஒருத்தர் ரீல்ஸ் எடுத்து போட்டுருக்கான், லைவ் போட்டுருக்கான். இது என்ன மாதிரி மென்டாலிட்டின்னு எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது நீ இந்த மாதிரி ஒரு சொசைட்டியை தான் விஜய் உருவாக்க நினைக்கிறாரா? ஒரு மாப் வந்து இவ்வளோ வைல்டாக போகுது, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவர் என்ன எஜுகேஷன் கொடுக்குறாரு? சும்மா அவர் வெத்து பேப்பரில் அறிக்கை கொடுத்தா மட்டும் போதுமா? இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வர வேணாம் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதுமா? இறங்கி களத்தில் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாரு அப்படின்றதான் எனக்கு ஒரு சந்தேகத்தை தான் ஏற்படுத்துது. அவர் சொல்கிறாரு இல்லையா, இந்த மாதிரி 10 ரூபா வாங்குறாரு செந்தில் பாலாஜி அப்படின்றதுலாம் இருக்கலாம், உண்மையாக கூட இருக்கலாம். அதாவது உண்மைதானு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ என்னன்னா இவ்வளோ ஓப்பனாக அவர் பேசுறாருல, எனக்கு இதெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்குது. பரவாயில்ல, ஒருத்தர் ஸ்ட்ராங்காக வந்து ஆளுங்கட்சி அப்போஸ் பண்ணுறாரு, இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் அதை தாண்டி இவர் அந்த பவருக்கு வந்தாலோ, இந்த பொசிஷனுக்கு அவர் வந்தாலோ, அதெல்லாம் சரி பண்ணிடுவானா அப்படின்றத மட்டும் அவர் அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்லாம் அவர் பற்றி பேசவே மாட்டார். ஏன்னா இப்போ நீங்கள் அந்த நண்பன் படத்தில் அந்த ஒரு மீட்டில் அவர் நான் பேசினார்னு சொன்னேன் இல்லையா, எனக்கு இந்த மாதிரி மாஸ் படம் எடுத்து கொடுங்க சங்கர்ஜி அப்படின்னு அவர் கேட்டார் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ செந்தில் பாலாஜி அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, இது மாதிரி கரப்ட் கவர்மெண்ட்லாம் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, தப்பு கிடையாது, அவர் பண்ணட்டும். ஆனால் அதே மாதிரி கரப்டாக நடக்கிற அந்த சிஸ்டம்ஸ், அதாவது இந்த டிக்கெட் விற்கிற ஹேபிட்ஸாக இருக்கட்டும், 10 ரூபாய்க்கு இவங்க சரக்கு பாட்டில் வைக்கிற மாதிரி அவங்க 1000 ரூபா 500 ரூபா அப்படின்னு சொல்லி ஏற்றி பிளாக் டிக்கெட் வைக்கிறாங்க இல்லையா, இவங்க ரசிகர் மன்றத்துலையும் கூட அதை பிளாக்ல வைக்கிறாங்க இல்லையா டிக்கெட்ஸ்லாம், அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது இது வரைக்கும் ஆக்ஷன் விஜய் எடுத்திருக்காரா? இல்லை அதை தடுத்தா நம்ம படம் ஓடாது, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபிஷாக, அதாவது தன்னோட கெரியர் அட்வான்ஸ்மெண்ட்டுக்காக அதை யூஸ் பண்ணிக்கிறாரா, அதை இக்னோர் பண்ணிக்கிறாரா, எக்மோர் நெகட்டிவிட்டி அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிறாரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த விஷயத்துலேயே அவர் செல்ஃபிஷாக இருக்கார் அப்படின்னா, ஃப்யூச்சரில் அவரோட பவரை ரீட்டைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் அவர் பண்ணுவார் அப்படின்ற ஒரு பயமும் எனக்கு ஏற்படுது. அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு உயிருக்கு போராடிட்டு இருக்க மக்களுக்கு முன்னாடி ரீல்ஸ் போட்டிருக்க அந்த கூட்டம், இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை, நான் ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு சொல்லி மனசாட்சி இல்லாமல் பண்ணிட்டு இருக்க அந்த கூட்டம் பவருக்கு வந்தால் இதை விட என்னென்ன கூத்துலாம் பண்ணுவாங்க. சினிமாவை ஆல்ரெடி ரூயின் பண்ணிட்டாங்க லாஸ்ட்டு 5-6 இயர்ஸ், மோர் தென் 5-6 இயர்ஸ் வச்சுக்கோங்க. அதில் அந்த ரீல்ஸ் மென்டாலிட்டி, அந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த மசாலா மென்டாலிட்டி, அதனால் நிறைய லூஸ் பண்ணிடுச்சு கோலிவுட். டு பி ஹானஸ்ட், சொல்லப்போனால் அந்த ஒரு மாஸ் ஃபிலிம்ஸ் அப்படின்றது எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகுதில்ல. அதே மாதிரி இன்கேஸ் இவங்க பவருக்கு வந்தால் ஃப்யூச்சரில் தமிழ்நாடு பாலிடிக்ஸையும் ரூலிங் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வரதான் செய்யுது. எல்லாத்துலேயும் சினிமா மாற்றணும். இப்படி இருந்துச்சுன்னா இது எப்படி? இது சீரியஸாக புரியல. இப்போ அங்கே இருக்கிற தொண்டன்னு சொல்லியிருக்காங்க, அவன்லாம் வந்து என்ன பொறுப்பில் இருக்கான்னு தெரில, அவன்லாம் உட்காந்து டெய்லி ரீல்ஸ் தான் போட்டுருக்கான் ஒரு மீட்டிங் போயிட்டு. இப்போ அவன்லாம் உட்காந்து வேலையை பார்த்தா கூட அங்கே க்ரௌட் மேனேஜ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக நடந்திருக்கும் இல்லையா? இல்லை அசால்ட்டாக பழைய தூக்கி கவர்மெண்ட் மேலே போட்டுட்டு இவங்களாம் எஸ்கேப் ஆகிறத விட இறங்கி இவங்க என்னென்ன ப்ரிப்பரேஷன் இவங்க சைட்லேருந்து செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக விட்டுருக்கலாம். அப்படி விட்டுருந்தா கூட ஒரு எம்பத்தி சிம்பத்தி இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். நான் பாட்டுக்கு ஊருக்கு போயிட்டு தூங்கிடுவேன் அப்படின்னா அது என்ன மென்டாலிட்டின்னு எனக்கு புரியல. இவ்வளோ பெரிய கிரைசிஸில் நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டீங்க அப்படின்னா விஜய், நீங்கள் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அதாவது இப்போ இந்த சடன் சப்போர்ட்டர்ஸ் அவங்கள பற்றி நான் சொல்லிட்டு இருந்தாலே, அந்த எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அப்புறம் இந்த அண்ணாமலையாக இருக்கட்டும், இவங்களாம் எடப்பாடி சாரை பற்றி நான் சொல்லிடுறேன். அந்த தூத்துக்குடியிலலாம் வந்து துப்பாக்கி சூடு நடந்தப்போ அப்படியா சுட்டுட்டாங்களா, நியூஸ் பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னவரெலாம் இந்த ஒரு இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு இல்லையா? இதை எங்கே கொண்டு போய் சொல்கிறதுன்னு எனக்கு சீரியஸாக தெரில. அதாவது இதை பொலிட்டிசைஸ் பண்ணாதீங்க டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற எல்லா அல்லகைங்களும் தான் பொலிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. நான் அரசியலுக்கு முழுசாக இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருல, ஒரு ரேலியை பீஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ண தெரியல, உங்களை நம்பி ஸ்டேட்டை கொடுத்தா நீங்கள் என்னெல்லாம் லூப் ஹோலாக விடுவீங்க அப்படின்ற சந்தேகம் வரதா செய்யுது. சரி, இருந்துட்டு போட்டோம், இது டிஎம்கேவோட சதி, உள்நாட்டு சதி அப்படின்னு நீங்கள் ஃபேன்ஸ்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி இருந்துட்டு கூட போட்டோம். பட் அஸ் அ பொலிட்டிஷியனா, அஸ் அ பட்டிங் பொலிட்டிஷியனா, ஒன்-அவே பொலிட்டிஷியனா, நீங்கள் உங்களோட ஒரு அந்த இன்டெலிஜென்ஸ் டீம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அவங்க கூட உட்காந்து சார் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்த தான் கொடுத்துட்டாங்க, இந்த இடத்துல தான் வந்து எடப்பாடிக்கெலாம் மீட்டிங் நடந்துச்சு ஆக்சுவலாக, சாரி டு இன்டரப்ட், அதாவது ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன் இதையும்,
அதாவது இந்த இடத்துல தான் எடப்பாடிக்கு 25 செப்டம்பரில் மீட்டிங் நடந்துச்சு. இங்கே தான் வந்து கவர்மெண்ட், அதாவது ஐஏஎஸ் அதிகாரிகளால் டிசைட் பண்ணப்பட்ட பொலிட்டிக்கல் ரேலி பண்ணுற இடம் அப்படின்னு சொல்லி இந்த இடம் தான் டிசைட் பண்ணியிருக்காங்க. உழவர் சந்தையும் கிடையாது, பஸ் ஸ்டாண்டும் கிடையாது. அந்த லெட்டர் படித்தாலே கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்குது. அந்த லெட்டர்லேயே எக்கச்சக்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதாவது அவங்க ரெக்வெஸ்ஷன் லெட்டரில். ஸோ அதெல்லாம் விட்டுருவோம். அதாவது நீங்கள் இன்டெலிஜென்ஸியோட உட்காந்து பேசுறீங்க இல்லையா, இந்த மாதிரி இந்த இடத்துல தான் அலாட் பண்ணியிருக்காங்க, இங்கே என்னென்ன இன்சிடென்ட்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி டிஎம்கே வந்து சதி பண்ணிட்டாங்க சார், நம்ம அந்த சதி நடக்க விடாமல் தடுக்கணும், நம்மலாம் உட்காந்து பேசி இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் அசம்பாதத்தெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணி ஒரு 10,000 கட்சிக்காரனை போட்டு க்ரௌட் அழகாக மேனேஜ் பண்ணிடலாம். அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக பண்ணியிருந்தீங்கன்னா விஜய், கண்டிப்பாக இன்றைக்கி பேசும் பொருளாக நீங்கள் இருந்திருப்பீங்க. அட்டென்ஷன் ஒட்டுமொத்தமாக வேறு மாதிரி இருந்திருக்கும். ஒரு ஒழுக்கப்படுத்தப்பட்ட க்ரௌடாக உங்களை எல்லோரும் பார்த்துருப்பாங்க. லாஸ்ட் டைமே அந்த என்டிடிவி ரிப்போர்ட்டர் மேலே துண்டை போட்டு உங்கள் கட்சிக்காரர்கள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஃபேன்ஸ் பண்ண காமெடியெல்லாம் பார்த்து இந்தியாவே சிரிச்சிச்சு. தமிழ்நாட்டு ஹூலிகன்ஸ் அப்படின்னு சொல்லி நார்த் இந்தியா மீடியாலாம் வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ அதை தாண்டி ஆடிங் இன்சல்ட் டு அன் இன்ஜுரி அந்த மாதிரி தான் இருக்குது இந்த இன்சிடென்ட். ஸோ இது மென்மேலும் தொடருமா, இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி இருக்குமா, அடுத்த சனிக்கிழமையில் நீங்கள் என்னென்ன கூத்துலாம் பண்ண போகிறீங்க அப்படின்றத காத்திருந்து பார்க்குறோம். விஜய், ஆல் தி பெஸ்ட் ஃபார் 2026. நான் தான் சிஎம்.